அங்கே முருகன் மாநாடு நடந்துச்சு, பாஜக மாநாடு தான் நடந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க. அங்கே இருக்கிற முருக பக்தருக்கு யாரும் அந்த இடத்துல போய் உட்காரல. பாஜக காசு கொடுத்து கூட்டின்னு வந்த பல பேர் வந்து உட்காந்தாங்க. அவங்களுக்குமே சரியாக உட்கார வைக்க தெரியல. அவங்களுக்கு உட்கார வச்ச விதமாக பார்த்தீங்க. எல்லாம் பாவம் சேரையும் இதையும் தூக்கிட்டு வச்சுட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு வெயிலில் நிற்க உட்கார வச்சு வந்த தொண்டர்களையும் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியில், திமுக ஆட்சியில் 3000 குடமுழுக்குகள் செய்திருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் அவர்கள். அதில் எத்தனை முருகன் கோயில், எத்தனை மற்ற கோயில்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதே எதிரில் இருக்கும் இந்த பாஜகவினர் இந்த முருகன் மாநாடு என்ற போர்வையில் அவர்கள் நடத்துகிறார் இந்த கூற்று. அவர்களின் இல்லங்களில் எத்தனை இடத்தில் முருகன் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை இடத்துல அவங்க வந்து சும்மா ஃபிளெக்ஸ் பேனர் அடித்து கும்பிட்றதும், அட்டையில் செய்யப்பட்ட வேலெல்லாம் வச்சு கும்பிட்ற மாதிரி நடிக்கிறதும், இதெல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையாக முருகனுக்கு நானும் பெரிய முருக பக்தன் தான். நான் தொடர்ந்து திருச்செந்தூர் போறவன் தான். அண்ணா பெயரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்கார்ந்து, நீங்க கேட்டீங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்கினார, அங்க உட்கார்ந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துறாங்களா? அதை பார்த்துட்டு எப்படின்னா உன்னால சும்மா உட்கார முடியுது? இந்த கேள்வி நான் கேட்டேன். எரியுதடி மாலா, போடு.